இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, இந்த ஆயினி சக்கைய பத்தி தான் பார்க்க போறோம். பார்த்தீங்கன்னா, எங்க வீட்டுக்கு பின்னாடியே இந்த மரம் நிக்குது. நெறைய காய்ச்சி கிடக்குது. நார்மலா இது பலாப்பழம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது ஜாக் ஃப்ரூட்டு. அத எங்க ஊர் சைடுல கன்னியாகுமரி சைடுல பார்த்தீங்கன்னா, நாங்க சக்கைன்னு சொல்லுவோம். இது அதே மாதிரி ஆயினி சக்கை. அதோட குட்டியா இருக்கும். இது நார்மலா பார்த்தீங்களா, எங்க லாங்குவேஜ் ஒத்து வர மாதிரியே கன்னியாகுமரி, கேரளா, ஸ்ரீலங்கா அந்த ஏரியாஸ்ல தான் இது பார்க்க முடியும். வேற இடங்கள்ல பார்க்க முடியாதுன்னு நெனைக்கிறேன். இன்னைக்கு இத நான் ஓப்பன் பண்ணி எப்படி இருக்குன்னு காணிக்கிறேன் பாருங்க. சரி, இப்போ ஓப்பன் பண்ணிரலாமா? இத பாருங்க. இப்படி ஓப்பன் பண்ணிரலாம். உங்களுக்கு அப்படியே அந்த சக்கையோட வெளிய அந்த ஸ்கின் எப்படி இருக்குமோ, அதே மாதிரி தான் இருக்கும். சக்கை சொள கூட அந்த மாரி தான் இருக்கும். இப்படி ஓப்பன் பண்ணிரலாம். அப்படியே அது இருக்கும் பாருங்களேன். இங்க பாருங்களேன். வாவ்! செம்மையா இருக்கு. இதுக்கு டேஸ்ட் பார்த்தீங்கன்னா, அல்டிமேட்டா இருக்கும். பழத்தோட ஸ்பெஷாலிட்டி எப்படி தெரியுமா? எங்க ஊர்லயே எல்லா இடத்துலயும் கிடைக்காது. கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்லயே எல்லா இடத்துலயும் கிடைக்காது. அது குலசேகரம் அந்த ரூட் சைடுல மட்டும்தான் இது கிடைக்கும். பாருங்களேன், என்ன அழகா இருக்குங்க. அப்படியே சாப்பிடுறேன். ம் இனிப்பும் புளிப்பும் சேர்ந்து அவ்வளோ அல்டிமேட்டா இருக்கு. கண்டிப்பா நீங்களும் இதை ட்ரை பண்ணுங்க.